வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஜேஇ சிபிடி 1 எக்ஸாம்ஸ் வரப்போகுது இல்லையா? ஸோ அதில் சயின்ஸோட கான்சென்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அப்போ 30 மார்க்ஸாக இருக்கு இல்லையா? ஸோ அதை கான்சென்ட்ரேட் பண்ணுற விதமாக தான் நம்ம ஷைன் 30ன்ற கோர்ஸை கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் டெய்லி 30 பிஒய்க்யூ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அந்த வகையில் இன்னைக்கு ஃபிசிக்ஸில் கிராவிடேஷன்ற சாப்டரில் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் அமாங் இஸ் அ வீக் ஃபோர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ 4 பேசிக் ஃபோர்ஸஸ் இருக்கு. அந்த 4 பேசிக் ஃபோர்ஸஸ்ல எது வீக் ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் வீக் ஃபோர்ஸாக இருக்கும். ஸோ 4 பேசிக் ஃபோர்ஸஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். இதுல கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ன்றது வீக் ஃபோர்ஸ். அதே மாதிரி எது ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் தான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னா இது என்ன ஃபோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது ரெண்டையும் பைண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு அந்த நியூக்ளியஸ்க்கு தேவைப்படுற ஃபோர்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ஸ்ட்ராங் ஃபோர்ஸ் அண்ட் வீக் ஃபோர்ஸ்ன்றது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அடுத்து பாருங்க, if the distance between two particle increases, what is the effect on the force of gravitational between them ன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபோர்ஸ் ஆஃப் கிராவிடேஷனோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா force of gravitation directly proportional to the product of the masses and inversely proportional to the square of the distance between them if at all நம்ம 2 மாஸ் உள்ள ஆப்ஜெக்ட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்ன்றது இந்த 2 ஆப்ஜெக்டோட மாசஸ்க்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாகவும் இதுக்கு இடையில உள்ள டிஸ்டன்ஸுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாகவும் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பார்ட்டிகல் இன்க்ரீசஸ், அப்போ இந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எஃப்க்கும் டிக்கும் இன்வெர்ஸ் ரிலேஷன் தானே, அப்போ இது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஃபோர்ஸ் ஆப்வியஸா டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, which of the following statements is incorrect ன்னு கேக்குறாங்க. So the weight of the object is maximum at the poles and minimum at the equator. First option. Second பாருங்க, the weight of the object is minimum at the poles and maximum at the equator. Third option, the weight of the object at the center of the earth is 0 and the object is moved to a higher height, it weights decreases ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல நம்ம கன்சிடர் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்த நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ F is equal to mg, அதாவது MA. ஸோ அந்த ஜியை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி F is equal to கேபிட்டல் G m by r ஸ்கொயர். ஸோ இது எப்படியும் எழுதலாம் m1 m2 டிவைடட் பை d ஸ்கொயர்னு எழுதலாம். டிபெண்டிங் அப்பான் நம்ம அது என்ன ஆப்ஜெக்ட்ன்றதை பொறுத்து அப்படி எழுதும். ஸோ இந்த ரெண்டோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா இருக்கும்போது நம்ம அதோட ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மாஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ G is equal to capital G m by r square. ஸோ acceleration due to gravity நம்ம படிச்சிருப்போம் 9.8 ms power -2 for earthன்னு படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ இந்த இது எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னா யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் 6.67 × 10⁻11 அது வேல்யூ இருக்கு, அது கான்ஸ்டன்ட். ஸோ மாஸ் ஆஃப் த எர்த், ரேடியஸ் ஆஃப் த எர்த் வச்சு தான் இதை கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்படி கால்குலேட் பண்ணும்போது ரேடியஸ் ஆஃப் த எர்த்தை வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் எர்த்தை வச்சு தான் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியோட வேல்யூவை டிட்டர்மைன் பண்றோம். அப்படின்னும் போது அர்த்துக்கு எல்லா இடத்துலையும் ரேடியஸ் ஈக்குவலா இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஈக்குவேட்டார்ல அதோட ரேடியஸ் எப்படி இருக்கும், அதிகமா இருக்கும். அதே மாதிரி ஈக்குவேட்டார்ல அதோட ரேடியஸ் அதிகமா இருக்கும், அதே போல்ஸ்ல அதோட ரேடியஸ் கம்மியா இருக்கும். ஸோ ரேடியஸ் அதிகமா இருக்கும்போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும், கம்மியா இருக்கும். ஜியோட வேல்யூ மினிமம் அட் தி ஈக்குவேட்டார். அதே மாதிரி இங்க ரேடியஸ் கம்மியா இருக்கும்போது ஜியோட வேல்யூ எப்படி இருக்கும், மேக்ஸிமமா இருக்கும். அப்போ ஜியோட வேல்யூ மேக்ஸிமம் அட் த போல்ஸ் அண்ட் மினிமம் அட் த ஈக்குவேட்டர். இது தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ இதுக்கும் வெயிட்டுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா வெயிட்ன்றது மாஸ் இன்டூ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ அப்படின்னும் போது ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதிகமாச்சுன்னா ஆப்வியஸா வெயிட்டும் அதிகமாகும். அப்போ வெயிட் எங்க அதிகமா இருக்கும், போல்ஸ்ல தான் அதிகமா இருக்கும், ஈக்குவேட்டர்ல கம்மியா இருக்கும். அப்படின்னும் போது வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் மேக்ஸிமம் அட் த போல்ஸ்ன்றது கரெக்ட், மினிமம் அட் த ஈக்குவேட்டர்ன்றது கரெக்ட். அப்படின்னும் போது இந்த ஆப்ஷன் ஏ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்டா வராது. அப்படின்னும் போது இது கரெக்ட். அப்போ இதுதான் தப்பு. the weight of the object is minimum at the poles. minimum at the poles ன்னு கொடுத்திருக்காங்க இல்லையா? ஸோ minimum at the poles அப்படின்னு கேட்டீங்கன்னா maximum at the poles. அப்படின்னும் போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்? ஸோ கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ தானே நான் சொன்னேன், ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜி கால்குலேட் பண்ணும்போது நம்ம கேபிட்டல் ஜி எம் ஆர் ஸ்கொயரை யூஸ் பண்ணியிருப்போம்னு சொன்னேன் இல்லையா? அப்போ கேபிட்டல் ஜி கால்குலேட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி, மாஸ், ரேடியஸை வச்சு கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா டோட்டலாக ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை வச்சு கிராவிடேஷனல் கான்ஸ்டன்டோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.67 × 10⁻⁴
-11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் பெர் kilogram square. So எப்படி இது calculate பண்ணோம்? So F is directly proportional to m1 m2 by r square னு சொன்னேன் இல்லையா? So இந்த proportionality நம்ம equal to பண்றதுக்காக we introduce a constant. அந்த constant தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா universal gravitational constant னு சொல்லுவோம். So இப்போ substitute பண்ணியாச்சு. So இந்த g ஓட வேல்யூ தான் உங்களுக்கு வேணும். So f r square by m1 and m2 which is equal to g. அப்படின்னும் போது இந்த வேல்யூலாம் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா நீங்க g கால்குலேட் பண்ணிடலாம். ஸோ அப்படி கால்குலேட் பண்ண வேல்யூ தான் 6.67 into 10 power minus 11. ஸோ எஃப்காக நம்ம n போட்டிருக்கோம் நியூட்டன் அண்ட் ஆருக்காக மீட்டர் ஸ்கொயர் அண்ட் m1 m2 ஓட மாசஸோட யூனிட் தான் கிலோகிராம். ஸோ கிலோகிராம் ஸ்கொயர் அப்படின்னும் போது ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நீங்க நினைக்கலாம் அங்கங்க ஆர் போடுறோம் அங்கங்க டி போடுறோம். ஸோ ஆப்வியஸா டிங்கிறது டிஸ்டன்ஸ் ஆருங்கிறதும் டிஸ்டன்ஸ் தான் அப்படின்னும் போது ஆரும் போடலாம் டியும் போடலாம். இன்கேஸ் நீங்க ஏர்த்துக்கு கால்குலேட் பண்ணும்போது அது ஆர் போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க, அதே டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணும்போது டி போட்டு கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்க டிஸ்கவரி ஆஃப் யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி ஹட் டன் பை. ஸோ யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜியை யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹென்ரி கேவெண்டிஷ். ஸோ இவர் தான் அந்த கேபிட்டல் ஜியை கண்டுபிடிச்சிருப்பார். அடுத்து the worker takes 15 kilogram object and put the object 1 meter above on its head from the surface of earth, then work done by the worker is னு கேக்குறாங்க. சோ என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, மாஸ் 15 கிலோகிராம் கொடுத்தாச்சு, ஹைட் 1 மீட்டர் கொடுத்துட்டாங்க அண்ட் g வந்து 10 கொடுத்துட்டாங்க. சோ நம்ம work calculate பண்ணனும். சோ potential energy calculate பண்ணா ஓகே தான். சோ mgh that is 15 into 1 into 10 that is 150 joules. அப்போ ஆப்ஷன் பி 150 joules is the right answer. So அடுத்த question பாருங்க, the value of acceleration due to gravity does not depend upon. So இந்த question ஆன்சர் பண்றதுக்கு F is equal to mg, அதே கான்செப்ட் தான் எடுத்திருக்கோம், capital G m by r square. So எடுத்துட்டோமா? So இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். So நம்ம இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா acceleration due to gravity எப்படி கால்குலேட் பண்றதுன்னு பார்க்கலாம். So இந்த G எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? கேபிட்டல் G டிபெண்ட் பண்ணியிருக்கு, கேபிட்டல் M டிபெண்ட் பண்ணியிருக்கு, கேபிட்டல் R டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ யார் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு கேட்குறாங்கன்னா the mass of the object falling below M அப்படின் போது ஆப்ஷன் B is the right answer. அடுத்த கொஸ்டின் பாருங்க, the value of G varies from the value of R. A student would absorb minimum G at. ஸோ இதுவும் அதே கதை தான். ஸோ நம்ம எர்த் எடுத்துக்கிறோம், ஸோ ஈக்குவேட்டர் பார்க்குறோம். ஸோ ஈக்குவேட்டரோட டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது, டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஜியோட வேல்யூ மினிமமாக இருக்கும், அது டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா ஜியோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். அப்படின்னும் போது மினிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேட்டரில். ஆப்ஷன் ஏ ஈக்குவேட்டர் இஸ் த ரைட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், the point where the entire weight of an object functions is called. So entire weight எங்க கான்சென்ட்ரேட் ஆயிருக்கும்? center of gravity. ஆப்ஷன் சி center of gravity is the right answer. So அடுத்த கொஸ்டின் பாருங்க, நம்ம அங்க கால்குலேட் பண்ணுவோம்ல g is equal to gm by r square. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் டி gm by r square is the right answer. So அடுத்த கொஸ்டின் பாருங்க, the weight of an object on earth is 200 newton. weight 200 newton னு கொடுத்துட்டாங்க, மாஸ் 20 kg ன்னு கொடுத்துட்டாங்க, g எவ்வளோன்னு கேட்குறாங்க. எப்படி கால்குலேட் பண்ணும்? ஸோ w is equal to m into g, g is equal to w by m. அப்போ 200 by 20 that is 10 meter per second square. meter per second square. ஆப்ஷன் B is the right answer. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, the value of g. ஸோ value of g எங்க அதிகமா இருக்கும் எங்க கம்மியா இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, decreases when moving towards the center of the earth, more at the equator, less at the poles, remains fixed, increases when it goes above the surface of the earth. So value of g என்ன ஆகும் அப்படின்னா decreases when moving towards the center of the earth. So இங்க இருக்கா இந்த g ஓட வேல்யூ எங்க இருக்கு? மேக்ஸிமம்னு சொன்னோம், மேக்ஸிமம் at the poles and minimum at the equators னு பார்த்தோமா. அப்போ சென்டருக்கு போக போக என்ன ஆகுது? g வந்து டிக்ரீஸ் ஆகுது. அப்போ ஆப்ஷன் A is the right answer. So அடுத்த கொஸ்டின் பாருங்க, if a ball is thrown upwards. so இந்த வார்த்தையை தான் நீங்க நல்லா பார்க்கணும். upwards அப்படின்னும் போது it's against the gravity. so நம்ம மைனஸ்ல எடுத்துக்கணும். so அதை பார்க்கலாம். அடுத்து with the velocity of 40 meter per second, then what will be the magnitude of displacement after 6 seconds னு கேட்டிருக்காங்க. so நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த equations of motion இருக்கு இல்லையா, so அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். s is equal to ut plus half at square னு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா initial velocity கொடுத்துட்டாங்க 40 meter per second னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி acceleration due to gravity 10 meter per second square னு கொடுத்தாச்சு. and displacement என்ன கேட்டிருக்காங்க டைம்
6 செகண்ட்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு கிடைச்சிரும். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நெகட்டிவ் சிக்னேச்சர் யூஸ் பண்ணோம். ஏன்னா ஆக்சலரேஷனுக்கு அகேன்ஸ்டா செயல்படுது, அதாவது பாலை மேல் நோக்கி த்ரோ பண்றாங்க. அப்படின்னும் போது ut மைனஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு வரும். அப்போ s இஸ் ஈக்குவல் டு utன்னும் போது 40 into 6 minus half into 10 into 6 into 6. 24 to 40, 180. That is s is equal to 60 meters. So option C, 60 meters is the right answer. அடுத்த question பாருங்க. இதுவும் the bullet is fired directly upwards at a velocity of 196 meter per second. What maximum height will the gunshot reach அப்படின் போது உங்களுக்கு g value கொடுத்துட்டாங்க, that is 9.8 meter per second square கொடுத்துட்டாங்க, and velocity கொடுத்துட்டாங்க 196 meter per second. ஸோ உங்ககிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா directly upwards இருக்கு. ஸோ என்ன நீங்க கண்டுபிடிக்கணும்னா மேக்ஸிமம் ஹைட் தான் நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ உங்ககிட்ட இங்க டைம் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க போன ஃபார்முலாவே எடுத்துருக்கலாம். இங்க டைம் உங்களுக்கு இல்லாத போது நீங்க இந்த ஃபார்முலா எடுத்துக்கலாம். v square minus u square is equal to 2as. இந்த ஃபார்முலா எடுத்து நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துலையும் ஆசிலேஷன் நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ மைனஸ் 2as எடுத்துக்கோங்க. ஸோ v ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர்னும் போது எது ஜீரோவா இருக்கும் அப்படின்னா நீங்க எதையாவது மேல த்ரோ பண்ணீங்கன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி ஜீரோவா இருக்கும். அப்போ மைனஸ் யூ ஸ்கொயர் தட் இஸ் 196 into 196 அப்படின்னும் போது மைனஸும் மைனஸும் இங்க கேன்சல் ஆயிருக்கும். ஸோ 196 into 196 is equal to 2 into 9.8 into s. ஸோ இது ரெண்டும் தான் divided by 19.6 is equal to s, and 19.6 cancel ஆயிருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா s is equal to 1960 in meters. So option A is the right answer. So 19.6 நீங்க எப்படி எழுதலாம், 196 by 10 எழுதலாமா? ஸோ இது மேலே போயிடும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்படின்னும் போது 1960 meters is the right answer. So அடுத்த question பாருங்க. Which of the following increases when the pressure exerted by a solid decrease? So pressureனாலே நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், pressure is equal to force applied per unit area. ஸோ அதுதானே நம்ம ப்ரெஷர்னு சொல்லுவோம். ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, எந்த குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னா ஏரியா என்ன ஆகணும், இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ ஏரியா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அப்போ இது இன்வெர்ஸ் ரிலேஷன். அப்போ ஏரியா இஸ் தி ரைட் ஆன்சர், ஆப்ஷன் சி. ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில நம்ம என்னென்ன கோர்ஸ்லாம் ஆஃபர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி, ஜேஇ, சிவில், மெக்கானிக்கல், ட்ரிபிள் இசிஇ, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்ட் ஆர்ஆர்பி ஏஎல்பிக்கான கோர்சஸும் ஆஃபர் பண்றோம். எஸ்எஸ்சி ஜேஇ கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். அது மட்டும் இல்லாம டிஎன்யூஎஸ்ஆர்பி, எஸ்ஐஎன்பிசிக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். அண்ட் டிஎன்பிஎஸ்சி சிடிஎஸ்சில போத் சிவில் அண்ட் மெக்கானிக்கல், ட்ரிபிள் இ, ஸோ மூணுத்துக்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம லான்ச் பண்ணியாச்சு. அண்ட் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 3 அண்ட் குரூப் 4க்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்றோம். ஸோ உங்களுக்கு என்ன குவரிஸ் இருந்தாலும் நீங்க ஸ்பார்க்ஸ் அகாடமியோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம். Okay, the work done to increase speed 5 meter per second to 10 meter per second by a car of 800 kilogramனு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மாஸ் உங்களுக்கு 800 kilogramனு கொடுத்துட்டாங்க. ஸோ ஸ்பீட் என்ன பண்ணியிருக்காங்க, இனிஷியலாக 5 meter per second இருந்துட்டு ஃபைனலாக இது 10 meter per second மாறிட்டு இல்லையா? ஸோ அப்படின் போது நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா கைனெட்டிக் எனர்ஜி தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஒர்க்குன்னு கேல்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு mgh வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பொட்டன்ஷியல் எனர்ஜி கேல்குலேட் பண்ணியிருக்கலாம். அதே உங்களுக்கு velocity வச்சு கொடுத்திருந்தாங்கன்னா நீங்க kinetic எனர்ஜியை கால்குலேட் பண்ணிருக்கலாம். சோ half into m into v square minus u square அப்படினும்போது half into that is 800 into v square என்றது 100 minus u square என்றது 25, that is 75 into 800 divided by 2, that is 400 into 75, that is 30 kilojoule. Option A is the right answer. So அடுத்த question பாருங்க. A 4 kilogram object is moving horizontally with the speed of 5 meter per second. To increase its speed to 10 meter per second, the amount of net work to be done by the object is கேக்குறாங்க. So இந்த ப்ராப்ளம் நீங்க எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாஸ் 4 கிலோகிராம்னு கொடுத்துட்டாங்க and உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி 5 ஆகும், ஃபைனல் வெலாசிட்டி 10 ஆகும் கொடுத்துருக்காங்களா? ஸோ அதே மாதிரி தான். ஸோ இது ரெண்டையோட v square minus u square தான் நீங்க calculate பண்ண போறீங்க. That is 100 minus 25, that is 75. அப்போ நீங்க என்ன பண்ணலாம், half into 4 into 75, that is
75 into 2, that is 150. Option A, 150 is the right answer. So அடுத்த question பாருங்க, the work is product of, so work ன்றது எதோட product அப்படினு கேட்டிங்கனா force and displacement ஓட product. work நம்ம எப்படி indicate பண்ணலாம்னா அதோட யாரோட product அப்படினு பாத்தீங்கன்னா forceம் displacement ஓட product தான். so ஒரு இடத்துல work நடந்திருக்கு அப்படினா அந்த ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு displace ஆயிருக்கணும். so அப்படி ஆயிருந்தா மட்டும் தான் நம்ம அங்க இடத்துல work நடந்திருக்குன்றதை நம்மளால சொல்ல முடியும். so அப்படினும்போது workன்றது force into displacement அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். so அடுத்த question பாருங்க, rate of doing work. rate of doing work நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா work by time தான் நம்ம rate of doing work ன்னு சொல்லுவோம். that is power. so option C, power is the right answer. so அதே capability of doing work தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், energy ன்னு சொல்லுவோம். so rate of doing work வந்து power ன்னு சொல்லுவோம். so அடுத்த question பாருங்க, a boy of 50 kg mass climbs 45 stairs in 10 seconds. if the height of each stair is 16 cm then find his power ன்னு கேக்குறாங்க. so power calculate பண்ணனும். so power ன்றது இப்பதான் பார்த்தோம் work per time. so time ன்றது 10 seconds கொடுத்தாச்சு. so work ன்றது இந்த இடத்துல mgh எடுத்துக்கலாம். so m ன்றது 50 kg, 45 stairs 10 seconds அப்படினும்போது 45 into 10 நம்ம எடுத்துக்கலாமா. so ஒரு ஸ்டேருக்கு like 45 stairs 16 cm இருந்தபோது 45 into 60 by 100 ன்னு எடுத்துக்கலாமா. 16 by 100 ன்றது ஒண்ணும் இல்ல, சென்டிமீட்டர்ஸா மீட்டர்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். so அப்படினும்போது நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா acceleration due to gravity we assume that அது 10 க்கு ஈக்குவலா இருக்கும். so அப்படி அசியூம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட டோட்டல் வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சால்வ் பண்ணும்போது 360 watts ஆ. so that is 360 watts is the right answer. so அடுத்த question பாருங்க, the potential energy of an object increases with its displacement distance velocity அப்படின்னு கேட்கும்போது height the answer. so என்ன potential energy நீங்க calculate பண்ணனும்னா mgh வேணும். so height வேணும். so height increase ஆச்சுன்னா potential energy obviously increase ஆகும் அப்படினும்போது option B, height is the right answer. அடுத்த question பாருங்க, the kinetic energy of an object depends on, so kinetic energy எதை பொறுத்து இருக்கும். so kinetic energy ன்றது half mv². so mass ஐயும் velocity யும் பொறுத்து தான் என்னது kinetic energy. அப்போ option D, mass and velocity is the right answer. so அடுத்த question பாருங்க, two steel balls of mass 5 kg and 10 kg having same kinetic energy, which ball is moving faster ன்னு கேக்குறாங்க. so எந்த ball faster மூவ் ஆகும், எந்த பாலுக்கு மாஸ் கம்மியா இருக்கும் so அதுதான் ஃபாஸ்டா மூவ் ஆகும். அப்போ ஆப்ஷன் பி 5 kg ball is moving fast is the right answer. so ரெண்டுக்கும் kinetic energy சேம் தான். அப்போ எந்த கிரைட்டீரியாவை நம்ம கன்சிடர் பண்ணுவோம், மாஸ் தான் கன்சிடர் பண்ணுவோம். so மாஸ் கன்சிடர் பண்ணும்போது அதோட மாஸ் எது கம்மியா இருக்கோ அது அதிகமா போகும் இல்லையா. so அப்படின்னும் போது 5 kg ball ஃபாஸ்டா மூவ் ஆகும். so அடுத்த question பாருங்க, if someone travels 15 km distance with a fixed force of 500 Newton, calculate the work done ன்னு கேக்குறாங்க. so calculate the work done இப்படி உங்களுக்கு question வந்ததுனால நீங்க எப்படி calculate பண்ணலாம், 15 km distance with a fixed force F is equal to 500 Newton கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. so நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 km டிஸ்பிளேஸ்மெண்ட்னு எடுத்துக்கணும் into 10⁻³ meters. work done வேணும்னா F into S. அப்ப 500 into 15 into 10⁻³ அப்படிங்கும்போது மொத்தம் எத்தனை 50 இருக்கா. அப்போ ஆப்ஷன் சி 75,000 joules, 75 lakhs joule is the right answer. so அடுத்த question பாருங்க, what will be the kinetic energy of an object weighing 22 kg moving at a speed of 5 meter per second. so it's simple, நீங்க என்ன பண்ணலாம் 1/2 into 22 into 5 into 5 11 25 into 11, that is 275. option A is the right answer. அடுத்த question பாருங்க, what is the sum of kinetic energy and potential energy of an object is called. so kinetic energy and potential energy ஓட sum நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா mechanical energy ன்னு சொல்லுவோம். mechanical energy is equal to potential energy plus kinetic energy. so இது எப்பவுமே எதுக்கு ஈக்குவலா இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட்க்கு ஈக்குவலா இருக்கும். so அடுத்த question பாருங்க, so இந்த மாதிரி क्वेश्चंस्க்குலாம் நீங்க ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிடலாம். லைக் kinetic energy of the object கேக்குறாங்க, 1000 joules is the right answer. so உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்க. மாஸ் 20 kg கொடுத்துட்டாங்க, ஸ்பீடு 10 meter per second கொடுத்துட்டாங்க, kinetic energy கேக்குறாங்க half into 20 into 10 into 10, so 1000 joules.
அடுத்து பாருங்க, if the velocity of an object moving at a certain height is increases 4 times, then what will be the change in the potential energy of the object னு கேக்குறாங்க. ஸோ velocity சேஞ்ச் ஆகுது. velocity என்ன ஆகுது, v ஆ இருந்தது 4v ஆ மாறுது. மாறும்போது பொட்டன்ஷியல் எனர்ஜியில என்ன சேஞ்சுன்னு தான் கேக்குறாங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் வெலாசிட்டிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னா கிடையாது. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் ஹைட்டுக்கும் தான் சம்மந்தம் இருக்கு. ஹைட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேபி பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜியில் என்ன சேஞ்சும் இருக்காது. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, an object was thrown vertically upwards and it reached the maximum height of h. ஸோ ஒரு ஆப்ஜெக்டை இங்க வந்து த்ரோ பண்றாங்க, ஹைட்டு ஹெச்சை ரீச் பண்ணுது. ஸோ அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் கீழே விழவில்லை, அது 1/4 ஆஃப் த ஹைட்டு இருக்கு. ஸோ அப்படின்னும் போது இங்க என்ன நடக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும், பொட்டன்ஷியல் எனர்ஜி கம்மியாகும். ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ஹைட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கும்ல. அப்போ ஹைட்டு குறைஞ்சிச்சு அப்படின்னா ஆப்வியஸா என்ன நடக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜியும் குறையும். அப்போ ஹைட் குறைய குறைய வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது கைனடிக் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் மோர் கைனடிக் எனர்ஜி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, வெயிட் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் வந்து 200 நியூட்டன்னு சொல்லிட்டாங்க. மாஸ் தான் உங்களுக்கு கால்குலேட் பண்றாங்க. ஸோ வெயிட் 200 நியூட்டன், மாஸ் கால்குலேட் பண்ணும், ஜி 10 கொடுத்துட்டாங்க. ஸோ W is equal to mg, G is equal m is equal to W by G, that is 200/10. இப்போ 20 தான் மாஸ், 20 கிலோகிராம். ஸோ மாஸ்னும் போது யூனிட் 20 தான், கிலோகிராம் இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் RRB JEE CBT 1க்கான மார்க் டெஸ்ட் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஸோ நம்ம 10 டெஸ்ட்டுக்கு ஃபீ ஆக்சுவல் 1000 rupees, நம்ம ஆஃபரில் 749க்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு 5 டெஸ்ட் வேணும்னா ஃபீ 600, நீங்கள் ஆஃபர் ப்ரைஸில் 449க்கு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மார்க் டெஸ்ட்டு December 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமியை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்கள் டெஸ்ட் ஒன்றா அட்டன் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி RRB JEE CBT 1க்கான சயின்ஸுக்கான கோர்ஸ் தான் இந்த ஷைன் 30. ஸோ இந்த 30 கோர்ஸில் நீங்கள் உங்களுக்கு என்னென்னலாம் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோ மெட்டீரியல்ஸ், லைவ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் நடக்கும் அண்ட் 5 மார்க் டெஸ்ட்டும் நம்ம அதோட சேர்த்து தருவோம். டோட்டலாக இதோட ஃபீ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,999. ஸோ இந்த கோர்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னாலும் ஸ்பார்க்ஸ் அகாடமி கான்டாக்ட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்பார்க்ஸ் அகாடமியில் என்னென்ன கோர்சஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RRB JEE சிவில் மெக்கானிக்கல் EEC அண்ட் RRB NTPC, RRB ALP, RRB SSC JEE கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறோம். USRB SI and BC-க்கான ஃபவுண்டேஷன் கோர்சஸ் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். அண்ட் TNPSC CTSE-ல சிவில் மெக்கானிக்கல் EEE கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். TNPSC-ல Group 1, Group 2, Group 2A and Group 4க்கான கோர்சஸும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்ன queries இருந்தாலும் நீங்கள் ஸ்பார்க்ஸ் அகாடமி கான்டாக்ட் பண்ணி கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம அடுத்த PYQ டிஸ்கஷனில் மீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ.